மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் 3. நித்யாவிற்கு நிறைய படித்து விரிவுரையாளராக வேண்டும் என்ற ஆசை சிறு வயதிலிருந்தே உண்டு. அதற்காக நிறைய படிக்க ஆசைப்பட்டாள். ஆனால் அவள் பிஎஸ்சி வேதியியல் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கையில் அவளின் தாத்தாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. வீட்டிற்கு மூத்த பெண் பிள்ளை இவள் என்பதால் இவளுக்கு திருமணம் செய்து வைத்து பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட அவள் அப்பா அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார். அவள் எவ்வளவோ வேண்டாம் என்று தடுத்தும் கேட்காமல் தாத்தாவின் கடைசி ஆசை என்று சொல்லி அவள் வாயை அடைத்து விட்டார். பல வரன்கள் பார்த்து கடைசியில் வேணுவை அவர்களுக்கு பிடித்திருந்தது. வயது வித்தியாசம் குறைவு. மாமனார் மாமியார் இல்லை என்பதால் ஒன்றாக இருக்க பிடிக்கவில்லை என்றால் தனி குடித்தனம் வைத்து விடலாம் என்ற ஆசையும் இருந்தது. வேணுவை பற்றி விசாரித்ததிலும் நல்ல விதமாகவே அவர்களுக்கு பதில் கிடைத்தது. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவம், வீட்டிற்கு அடங்கிய பையன் என்றெல்லாம் கேள்விப்பட்ட பின் இந்த இடத்தை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று முடிவே செய்துவிட்டார் அவள் அப்பா சாரங்கன். பெண் பார்க்க வேணுவோடு சத்யாவும் முரளியும் மட்டும் வந்திருந்தார்கள். தன் தந்தையிடம் மன்றாடி ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும் சம்மதம் வாங்க சொல்லியிருந்தாள் நித்யா. கடைசி செமஸ்டர் பரீட்சைகளை மட்டுமாவது எழுத பர்மிஷன் வாங்கி தரும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டாள். அவரும் அதன்படி அவர்களிடம் கேட்டார். முரளியும் அதற்கு சம்மதித்தான். அனைவருக்கும் மகிழ்ச்சியாகிவிட அதன் பிறகு முரளி போட்ட கண்டிஷன்களில் தடுமாறி போயினர். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவ படிக்கணும்னா படிக்கட்டும், அது அவளோட சொந்த விஷயம், அதில் நாங்கள் தலையிட மாட்டோம். ஆனால் எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதுக்கு சம்மதம்னா மேற்கொண்டு பேசலாம் என்றான் முரளி. குழப்பத்தோடு அவனை பார்த்தார் சாரங்கன். உங்களுக்கே தெரியும், எனக்கு அப்பா அம்மா இல்லை. என்னோட தம்பிங்களை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு சில வழிமுறைகளை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதில் இருந்து திசை மாறிட்டா எனக்கு வாழ்க்கையை ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் என்னோட முடிவுப்படி என்னோட கடைசி தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகிற வரைக்கும் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கணும். நடுவில் தனி கொடுத்தனம் போகணும்னு கேட்கக்கூடாது. அப்புறம் வேணு சம்பாதிக்கிறதுல இவ்வளவு பணம் வீட்டு செலவுக்குன்னு தந்துடுவான். அப்புறம் குறிப்பிட்ட அமௌண்ட் சேமிப்புன்னு எடுத்து வைக்க சொல்லிடுவேன். மிச்சம் இருக்கிற பணத்தில் தான் செலவு பண்ணணும். அப்படியே அவன் அதிகமாக சம்பாதிச்சாலும் ஆடம்பரமாக செலவு பண்ண நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். எங்களை கேட்காம அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகணும்னு கேட்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட டைம் நாங்கள் சொல்கிறப்ப மட்டும்தான் போகலாம். அப்புறம் நைட்டு எல்லாம் ரூமுக்குள்ளே மட்டும்தான் போடணும். ஏன்னா வேணுவுக்கு அப்புறம் 3 தம்பிங்க இருக்காங்க. ஆம்பளை பசங்க இருக்கிற வீட்டில் உடை ஒழுங்காக இருக்கணும்னு நான் யோசிக்கிறது தப்பில்லைன்னு நினைக்கிறேன். சுடிதார், புடவை இதெல்லாம் ஓகே. தீபாவளி பொங்கலுக்கு துணி எடுக்கணும்னா கூட நாங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் தான் எடுக்கணும். மொத்தத்தில் எங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு நடக்கணும். இதுக்கு சம்மதம்னா மேற்கொண்டு பேசலாம். இப்போவே பதிலை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்லா யோசிச்சுட்டு உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு அப்புறமா கூட சொல்லுங்க. அவன் சொல்லி முடித்த அடுத்த நொடி நித்யா கூறினாள், எனக்கு ஓகே. அவள் வீட்டு ஆட்கள் எல்லோரும் அவளை அதிர்ச்சியாக பார்த்தனர். திருமணமே வேண்டாம் என்று கோபமாக இருந்தவள் இப்படி அவர்கள் கண்டிஷன் போட்ட பின்பு சம்மதம் சொன்னது எப்படி என்று அவர்களுக்கு புரியவில்லை. மெல்லியதாக புன்னகைத்தான் முரளி. சரி, நீங்க எல்லாரும் கலந்து பேசிட்டு அப்புறமா சொல்லுங்க என்று விட்டு கிளம்பி விட்டார்கள். ஏனோ அவள் சம்மதம் தெரிவித்த அந்த நொடியிலிருந்து வேணுவிற்கு அவளை மிகவும் பிடித்திருந்தது. அவளை கண்களால் நிரப்பிக்கொண்டே தன் அண்ணன் அண்ணியோடு அவனும் கிளம்பினான். உனக்கு என்னடி பைத்தியமா? அவங்க எந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் போடுறாங்க கேட்ட இல்லை? ஏதோ ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்க வேண்டி வரும். இப்படிப்பட்ட இடத்துக்கு போய் என்ன பண்ண போற? அவள் அம்மா அன்னபூரணி புலம்பிக் கொண்டிருந்தார். அவள் அப்பா அவள் அருகில் வந்து அமர்ந்தார். ஏண்டா, உனக்கு நிஜமாவே அவங்கள பிடிச்சிருக்கா? ஏன் அப்படி சொன்ன? அவர் கேள்விக்கு அவர் முகத்தை பார்க்காமல் பதிலளித்தாள் நித்யா. எப்படியும் என்னோட ஆசை நிறைவேற போறது இல்லை. வேற எங்கேயாச்சும் போய் நான் படிச்சிருக்கலாமே அப்படின்ற எண்ணத்திலேயே வாடுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஜெயில் வாழ்க்கையில போய் வாழ்ந்துடலாம். சில நிமிடங்கள் மௌனத்திற்கு பின் கூறினார் சாரங்கன். வேண்டாம், நாம வேற இடம் பார்க்கலாண்டா. ஆமா நித்யா, சொன்னா கேளு. அப்படி ஒன்றும் பெரிய இடமெல்லாம் இல்லை. இது சொந்த வீடு இருக்கு. ஏதோ பக்கத்து கிராமத்துல கொஞ்சம் நிலம் இருக்காம். பையனும் டிப்ளமோ தான் படிச்சிருக்கான். அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல அப்படி என்ன சம்பாதிச்சிட முடியும்? அப்படியே சம்பாதிச்சாலும் இவங்க போடுற கண்டிஷன் எல்லாம் பார்த்தா அதை அனுபவிக்கவும் முடியாது போல இருக்கே. ஏதோ அப்பா அம்மா இல்லாத இடமாச்சே, மாப்பிள்ளையே நமக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஊரில் இல்லாத கண்டிஷன் எல்லாம் போடுறான் அவன் என்று பொங்கிவிட்டார் அன்னபூரணி. இல்லை, எனக்கு இந்த இடம்தான் வேணும். புதுசாக ஒரு கஷ்டம் வந்தால் பழைய கஷ்டம் மறந்துடும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால எனக்கு இந்த மாப்பிள்ளையே முடிச்சிடுங்க பிடிவாதமாக சொல்லிவிட்டாள் நித்யா. வேறு வழியின்றி முரளி போட்ட கண்டிஷன்கள் அனைத்திற்கும் ஒத்துக்கொண்டு திருமணத்தை நடத்தி முடித்தனர் அவள் வீட்டில்.
என்னவோ இவங்க பெரிய ஜமீன்தார் குடும்பம் மாதிரியும் இவங்க தம்பி பெரிய ராஜகுமாரன் மாதிரியும் இவங்க போடுற கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு நாம கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாம் இவளால வந்தது என்று நித்யாவை கடிந்து கொண்டார் அன்னபூரணி. அப்போதிலிருந்தே அவருக்கு முரளியை கண்டால் பிடிக்காது. நித்யாவின் பிடிவாதத்தால் மட்டுமே அந்த திருமணம் நிகழ்ந்தது. எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி புகுந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாள் நித்யா. அமிர்தம் என்று நினைத்து பருக நினைக்கும் போது அது பால் என தெரிந்தால் ஏமாற்றமே மிஞ்சும். அதுவே விஷத்தை குடிக்கப் போகிறோம் என்று எண்ணிக்கொண்டு குடிக்கும்போது அது பால் என தெரிந்தால் அமிர்தமாய் அல்லவா இனிக்கும். அதை போலவே நித்யாவின் வாழ்க்கையும் ஆனது. ஜெயில் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டு வந்தவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நகர்ந்த சாதாரண வாழ்வே அமிர்தமாய் தோன்றியது. ஆனால் உண்மையிலேயே அது அமிர்தம் என்று தெரியும் போது அவள் நிலை என்ன? அதை அவள் தெரிந்து கொள்ளும் அந்த நாளும் வந்தது. அந்த நாள் எது? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.